இதே அடிப்படையில் தான் கூற்றச்சம் அமைந்திருப்பதை அறிகின்றோம். நம் சங்க பாடல்களில் அகத்தனை சார்ந்த பாடல்கள் அனைத்தும் கூற்றின் அடிப்படையில் அமைந்திருப்பதால் இவற்றை பாத்திரத்தின் கூற்றில் பெறப்படும் உட்பொருள் என்பதை அறியலாம். குறிப்பச்சம் அர்த்த சக்தி மூல துணி. குறிப்பச்சம் என்பது தான் கூறும் பொருளின் அல்லது தன் செய்கையின் மூலம் வேறொரு பொருள் எஞ்சி நிற்பதே ஆகும். துணி விளக்கின் இதற்கு சான்றாய் குமார சம்பவத்தில் ஒரு காட்சி எடுத்துரைக்கப்படுகிறது. தேவமுனி இவ்வாறு கூற, தமப்பனருகில் பார்வதி தலைகுனிந்து தாமரை இதழை எண்ணி நின்றாள். அதாவது பார்வதிக்கு சிவனை திருமணம் செய்வதாக அவளது தந்தை மலையரசன் கூறியதும் பார்வதியானவள் தலைகுனிந்து நாணப்பட்டு நிற்கிறாள். இதனை நேரடியாக கூறாமல் தடாகத்தின் தாமரை எண்ணி நின்றாள் என்று கூறுகின்றார். இதற்கு ஒப்பீடாக முன்னர் கூறிய பசைப்பித்தி சென்றார் என்ற குரலை கூறலாம். இதன் மூலம் குறிப்பச்சம் என்பதை துணியாசிரியர் கூறிய அர்த்த சத்து மூலத்துறையோடு ஒப்பிட்டு கூறலாம். இசையச்சம் சத்த சக்தி மூலத்துணி. துணியின் அடிப்படை பொருளானது ஒலியாகும். இசையும் துணியும் சொற்பொருள் அடிப்படையில் ஒன்றுபடுவதை காணலாம். இசைத்திரிவின் பொருள் மாறுபடுதல் என்பது இசையச்சமாகும். சிறப்பு பொருள் தோன்றுதல் என்பது இசையச்சமாகும். இசையச்சம் சத்த சக்தி மூல துணி ஆகிய இரண்டினும் உள்ள நூற்பா தொடர்களாக பொருள் வேறுபடுதலின் குறிப்பின் இசையின் நெறிப்பட தோன்றும் என்பதும் சொல்லால் கூறாது ஆற்றலார் குறிக்கவே என்பதும் ஒன்றுபடுதலை அறிய முடிகிறது. முடிவுரை. கிமு 3ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டதாக கூறப்படும் தொல்காப்பியத்தில் தொல்காப்பியர் குறிப்பு மொழி என்பது பற்றி தம் நூலில் ஆங்காங்கே குறிப்பிட்டு செல்கிறார். கிபி 9ஆம் நூற்றாண்டில் தோன்றிய துணியாசிரியர் தமது நூலில் துணியை பற்றி மிகவும் விளக்கமாகவும் வகைப்படுத்தியும் ஒரு கொள்கையாக தெளிவுபடுத்தியுள்ளார். குறிப்பு பற்றி தெளிவான விளக்கம் தந்தவர் ஆனந்தவர்த்தனர் என்று பெருமை கொண்டால் இந்திய இலக்கிய வரலாற்றில் குறிப்பு பற்றி முதலில் சிந்தித்தவர் தொல்காப்பியர் என்பதை எண்ணி தமிழர்கள் பெருமை கொள்ளலாம். வாழ்க தமிழ் செம்மொழி, வளர்க தமிழர் பண்பாடு. அடுத்து பேராசிரியர் சந்திரமோகன் அவர்கள் திருவள்ளுவர் காட்டும் மீனும் தொழில்நுட்பம் பற்றி உரையாற்றுவார். செம்மொழியின்பால் கொண்ட அன்பினால் கூடியிருக்கின்ற செம்மொழி அடியார் கூட்டத்திற்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய தலைப்பு திருவள்ளுவர் கூறும் நானோ தொழில்நுட்பம் பற்றி பேச விளைகின்றேன். நான் பேராசிரியர் ஆர் சந்திரமோகன், இயற்பியல் துறையிலே பேராசிரியராக ஸ்ரீ சேவு அண்ணாமலை கல்லூரி தேவகோட்டையிலே பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன். 1959 கால்டெக் விரிவுரையிலே ரிச்சர்ட் ஃபெய்ன்மன் என்ற அறிஞர் there is plenty of room at the bottom என்று கோடிட்டார். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்காக அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. ஏனென்றால் அவர் பாட்டம் என்று கூடிய இடம் அணுக்கருவுக்கும் மூலக்கூறுகளுக்கும் இடையிலானது. இதை ஒட்டிதான் 1974 எரிக் ட்ரிக்ஸ்லர் என்பவர் மீநுண் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தினார். நானோ தொழில்நுட்பத்தினுடைய இன்றைய காலகட்டத்திலே சென்ற வாரத்தின் ஹிந்துல கூட ஒரு கட்டுரையை ஐஐடியினுடைய டைரக்டர் அவர்கள் எழுதியிருந்தார்கள். அதிலே முதுமை தடுக்கப்படும் சாத்தியம், இரவா நிலை, ஆயுள் நீட்டிப்பு, நோயற்ற வாழ்வு, டிஎன்ஏ மருத்துவம், டிஎன்ஏ குறைபாடுகள் நீக்கம், கார்பன் நானோ குழாய்களின் வழியாக புற்றுநோய் அளிக்கும் தொழில்நுட்பம் போன்றவைகள் பலவற்றை அவர் கோடிட்டு காட்டியிருந்தார். இதே செய்திகளை திருவள்ளுவர் கூறியிருந்தால் அவர் நானோ தொழில்நுட்பத்தை பற்றி கூறியிருக்கிறார் என்றுதானே அர்த்தம். ஆகவே இந்த நானோ தொழில்நுட்பம் உலகெல்லாம் இன்றைக்கு வந்த புதிய விஞ்ஞானம் அல்ல. இன்று புதுமையாக பேசப்பட்டாலும் இது வண்ணத்து பூச்சிகளின் இறகுகளிலே இருக்கின்றன. பல மது குவளைகளிலே பல ஆண்டுகளுக்கு முன்பே இங்கே புழக்கத்தில் இருந்திருக்கின்றன. நானோ தொழில்நுட்பம் என்றால் என்ன என்பதை முதலில் தெரிந்து கொண்டு நாம் கட்டுரைக்குள் போவோம். நானோ தொழில்நுட்பம் என்றால் கண்ணால பார்க்கக்கூடியது மைக்ரோ உலகம். நம்மளுடைய ஒரு சாதாரண ஒரு குழந்தையினுடைய உயரம் 1 மீட்டர், அது 10 மடங்கு 9 நானோமீட்டர். ஒரு எடுத்துட்டோம்னாக்கா அது 1 மில்லிமீட்டர். அது ஒரு எறும்பு எடுத்துட்டோம்னா 1 மில்லிமீட்டர். மில்லிங்கிறது 10 மடங்கு -3 மீட்டர். தலைமுடி 10 மடங்கு -6 மீட்டர், கிட்டத்தட்ட 100 மைக்ரோமீட்டர் அளவுக்கு இருக்கும். அதை 1000 மடங்கா பிரிச்சோம்னா தலைமுடியினுடைய கணத்தை நம்மளால பார்க்க முடியாது. அதே மறுபடியும் பார்த்தோம்னா டிஎன்ஏக்கள், நம்ம உடம்புல இருக்கிற டிஎன்ஏக்கள் பார்த்தீங்கன்னா 2 நானோமீட்டர், 2 × 10 மடங்கு
-9, அதாவது 0 வச்சு 8 ஒரு புள்ளி வைத்து 8 0 பூஜ்ஜியத்தை வைத்து அதற்கப்புறம் 1 வந்துச்சுன்னா அந்த டைமென்ஷன்ல இருக்கின்ற எந்த பொருளை தயாரித்தாரோ அதை உபயோகப்படுத்தினாலும் அதுக்கு பேர் நானோ தொழில்நுட்பம் அல்லது மீ நுண் தொழில்நுட்பம். இதை முதல் ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனிய துடைத்து என்ற குரட்பாவை நான் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது கலைஞர் அவர்களுடைய விளக்கத்திலே ஐயப்பாடுகளை தெளிந்த ஆராய்ச்சி வாயிலாக தீர்த்து கொண்டவர்களுக்கு பூமியை விட வானம் மிக அருகில் இருக்கும். இதுல ஆராய்ச்சி வாயிலாக அப்படின்னு சொன்ன உடனே அப்ப ஆராய்ச்சியை பற்றியெல்லாம் வள்ளுவர் பேசியிருக்கிறாரே, ஏன் இதை பற்றி பேசியிருக்க கூடாதுங்கிற எண்ணம் எங்களுக்கு வந்தது. அதற்கப்புறம் பல திருக்குறள்களை நம்ம பார்க்கும்பொழுது எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. ஒரு பொருள் ஒரு தன்மையை தான் பெற்றிருக்கும். இப்போ ஒளியியல் பண்பு என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் நமது சர்க்கரை என்று எடுத்துக்கொண்டால் அது வெள்ளை நிறமாகத்தான் இருக்கும். அது சர்க்கரையே பல வண்ணத்தில் இருக்கும் என்று கேட்பது போல் இந்த குறளிலே இருக்கின்றது. எப்பொருள் எத்தன்மை தாயினும், அந்த எத்தன்மைங்கிறது ஒரு பொருளில பல தன்மை இருக்குது அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை நம்மளுக்கு உள்ளர வச்சிருக்குது. இதே ஒரு பொருள் பலத்தன்மை எந்த இடத்துல வருதுன்னா நானோ டெக்னாலஜில, நானோ தொழில்நுட்பத்தில் தங்கம், இப்ப நான் காட்டியிருக்கிற ஸ்லைடு தங்கத்தினுடைய அளவு 2 நானோமீட்டர் என்று அமையுமானால் அது நீல நிறத்தில் இருக்கும். அதே 4 அல்லது 5 நானோமீட்டரை ஒட்டி அமையுமானால் அது மஞ்சள் நிறத்தில் இருக்கும். 8 நானோமீட்டரை ஒட்டி அமையுமானால் அது செந்நிறத்தை கொண்டு வரும். ஒளியியல் பண்பு ஒன்று, ஆனால் ஒரே பண்பு தங்கம், ஒரே பொருள், ஆனால் பல வண்ணத்திலே அது இருக்கின்றது. பிற்காலத்திலே நானோ தொழில்நுட்பத்தின் மூலமாக நமது குழந்தைகளினுடைய ஆடைகளுக்கு நிகரான வண்ணத்திலே நாம் தங்கத்திலேயே ஆபரணங்கள் செய்யலாம் என்று நானோ தொழில்நுட்பம் சொல்கின்றது. அதைத்தான் வள்ளுவன் எப்பொருள் எத்தன்மை என்ற அந்த குரட்பாவில் கூறியிருக்கிறான் என்று நாம் கருதுகின்றோம். இதே மாதிரி 334ஆம் குறளில் நாளென ஒன்று போர் கூட்டி உயிரிலும் வாழார் உணர்வார் பெரின். இந்த இதுல வாழ்நாள் அப்படின்னு 4க்கு குறிச்சிருக்காங்க. 4 வாழ்நாள் கூடும் பொழுது நம்மளது உயிர் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து கவி கொள்கிறது அப்படிங்கிறது அர்த்தம் இருந்தாலும் இந்த பொருளை பொறுத்த வரைக்கும் உயிர் ஈரும், உயிரை உடைய சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டே போனோம்னா குரோமோசோம்கள் டிஎன்ஏக்கள் என்பது இருக்கின்றது. அந்த டிஎன்ஏக்களை வாளால் உணர்ந்த வாள் போன்ற சில கருவிகளால் அதை உணர்ந்தோம் என்றால், அதை எடுத்து ஆராய்ந்தோமானால் அதிலே வாழ்நாளை கூட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று கூறுவதாக நாம் கருத இடம் இருக்கின்றது. அதாவது டிஎன்ஏ ட்வீசர்ஸ் அப்படிங்கிறத கொண்டு டிஎன்ஏயை வெட்டி கொள்ளலாம். சரி, அப்படி சொல்லியிருக்காங்கிறதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்த்தோம். இந்த 2 கருத்துக்களை மையமாக வைத்து பல குரட்பாக்கள் வருகின்றன. இதுல 2ஆம் கருத்துக்களை பார்க்கும் பொழுது அதுல அதிகமான விஞ்ஞானம் இருக்கிறனால அதனை பற்றி ஒட்டிய பல குரட்பாக்களை நாம் தேடினோம். அதுல பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பதறிவு. அப்ப பிறப்பென்னும் பேதமைன்னு சொல்லும் பொழுதே என்ன ஆச்சுனாக்க அவர் ஆயுள் நீட்டிப்புக்கு நிறைய விஷயம் இருக்குது, நீ பேசாம இருக்கிறீடான்னு நம்மளை பார்த்து கேட்கிற மாதிரி இருக்கின்றது. அதே மாதிரி சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றளித்து சார்தரா சார்தர் நோய். நோய் சார்ந்துள்ள டிஎன்ஏக்களின் பகுதிகளை உணர்ந்து அதன் சார்பு கெட காரணமானத்தை அழித்து வரும் பிறவிகளை சந்ததிகளை நோயற்றதாக மாற்றலாம் என்பதே அவரது கருத்தாக இருக்கிறது. இதுல இந்த பெரிய கட்டிகளை எல்லாம் ஆபரேஷன் பண்ணி தீர்க்கிறதுக்கு பதில பிற்காலத்தில் அது வரவிடாமல் தடுப்பதுதான் மிகவும் முக்கியம். ஒருபொழுதும் வாழ்வது அறியார் கருதுபவ கோடியும் அள்ள பல. இதுல பாத்தீங்கன்னா 2 விஷயம் இதுல சொல்றாரு. ஒன்று, கோடி அடுக்கிய கோடி கிடைச்சா கூட நல்லதை செய்யறவங்க இருக்கிறாங்க. எவ்வளவு பணம் வந்தாலும் சரி, உண்மையான விஞ்ஞானிகள் தவற